பன்னீர் பட்டர் மசாலா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 கிராம்பு, அதுக்கப்புறம் சின்ன ஸ்டார் ஆனஸ், அப்புறம் பே லீஃப், அதோட 1½ வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கேஷ்யூ நட்ஸ் போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், அதோடு நான் இங்கே பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் இல்லைனாலும் ஓகே. அப்புறம் ஹோல் கரம் மசாலாஸ் நம்ம அப்போது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ், பே லீஃப் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கறி மசாலா பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறமா மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸை நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம். நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே. க்ரீம் இருந்தால் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இறக்கும் போது மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். ஹாப்பி குக்கிங்.